இனிப்பான மொறுமொறுப்பான ஜிலேபியை வீட்டிலேயே சுவையாக செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறையை இங்கே விரிவாக காணலாம். தேவையான பொருட்கள்: மாவு தயாரிக்க மைதா மாவு 1 கப், தயிர் 1/4 கப், புளித்த தயிர் சிறந்தது. சோள மாவு கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன் மொறுமொறுப்பிற்கு, கடலை மாவு 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 சிட்டிகை, உணவு வண்ணம் ஆரஞ்சு அல்லது மஞ்சள் தேவைப்பட்டால், தண்ணீர் தேவையான அளவு, எண்ணெய் அல்லது நெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. சர்க்கரை பாகு தயாரிக்க சர்க்கரை 1½ கப், தண்ணீர் 1 கப், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், பாகு கெட்டியாகாமல் இருக்க, குங்குமப்பூ சிறிதளவு, விருப்பமென்றால். செய்முறை விளக்கம். படி 1. மாவு தயாரித்தல். ஒரு பாத்திரத்தில் மைதா, சோளமாவு, கடலை மாவு மற்றும் தயிர் ஆகியவற்றை சேர்த்து கலக்கவும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் தோசை மாவு பதத்தை விட சற்று கெட்டியாக கரைக்கவும். இந்த கலவையை குறைந்தது 8 முதல் 10 மணி நேரம் முதல் நாள் இரவே ஊற வைப்பது நல்லது. அவசரமாக செய்ய வேண்டுமென்றால் புளித்த தயிர் சேர்த்து 1 மணி நேரம் ஊற வைத்து பின் ஈஸ்ட் அல்லது ஈனோ சிறிதளவு சேர்க்கலாம். படி 2. சர்க்கரை பாகு தயாரித்தல். ஒரு வாணலியில் சர்க்கரை மற்றும் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். பாகு அரை கம்பி பதம் சற்றே பிசுபிசுப்பு தன்மை வந்தவுடன் ஏலக்காய் தூள் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்க்கவும். பாகு ஆறிவிடாமல் மிதமான சூட்டில் இருக்கட்டும். படி 3. ஜிலேபி பிழிதல். ஊற வைத்த மாவில் ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா மற்றும் உணவு வண்ணம் சேர்த்து நன்கு கலக்கவும். ஒரு பிளாஸ்டிக் கவர் அல்லது ஜிலேபி பிழியும் துணியில் சிறிய துளையிட்டு மாவை அதில் நிரப்பவும். வாணலியில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கவும். மிதமான தீயில் மாவை வட்ட வடிவில் சுருள் சுருளாக பிழியவும். இருபுறமும் நன்றாக வெந்து மொறுமொறுப்பாக மாறும் வரை பொரிக்கவும். படி 4. பாகில் ஊற வைத்தல். எண்ணெயிலிருந்து எடுத்த ஜிலேபிகளை உடனே மிதமான சூட்டிலிருக்கும் பாகில் போடவும். 2 முதல் 3 நிமிடங்கள் வரை பாகில் ஊறினால் போதும். ஜிலேபி பாகை நன்றாக உறிஞ்சியதும் எடுத்து தட்டில் வைக்கவும். சிறந்த சுவைக்கான சில குறிப்புகள். மாவு பதம். மாவு மிகவும் தண்ணீராகவோ அல்லது மிகவும் கெட்டியாகவோ இருக்கக்கூடாது. தீ அளவு. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்க வேண்டும். அதிக சூடாக இருந்தால் ஜிலேபி கருகிவிடும். சூடு குறைவாக இருந்தால் ஜிலேபி உப்பாது. எலுமிச்சை சாறு. சர்க்கரை பாகு ஆறிய பிறகு கற்கண்டு போல் உறையாமல் இருக்க எலுமிச்சை சாறு அவசியம்.